தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கு? சும்மா அதிர்ந்து இருக்கு. மிதுனத்துல இருக்கிற குருவும் சரி, கடகத்துல இருக்கிற குருவும் சரி, சிம்மத்துக்கு வர்ற குருனாலையும் சரி, உங்களுக்கு வருமானங்கள் பாதிக்காது. நல்ல அருமையா உச்சம் பெற்ற குருவாக இருந்து குடும்பமாக்கு தனஸ்தானத்தை மகர ராசியை பார்க்க. ஆக குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன கிடைக்கும்? நல்ல குடும்பம் அமையும். ரொம்ப நாள தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ரொம்ப நாள தடைப்பட்ட கர்ப்பம் தரிக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். சத்சந்தானம் வரும். பேர் சொல்ல பிள்ளைகள் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லை வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் பணம் கட்டுறது, இதெல்லாம் நடக்கும். இந்த குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் ராகு வரப்புறார். வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். 8ஆம் வீட்டில் கேது. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களால தான் லாபம், அவங்களால தான். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியும், குழந்தைகளோட உறவும், அதே மாதிரி சொத்துக்கள் சேர்வதும், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்வதும், எதிரிகள் அடங்குவதும், வழக்கு வியாஜயங்கள் எல்லாம் மறைந்து போவதும், இப்படி சுப பலனை நான் அடுக்கிக்கிட்டே போவேன். வெற்றிவேல் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார்? நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான். அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார்? யாரோட சேர்றார்? எந்த ராசிக்கு மாறுறார்? அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கு? சும்மா அதிர்ந்து இல்லை. எல்லாம் ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் பாதிக்காது. மிதுனத்தில் இருக்கிற குருவும் சரி, கடகத்தில் இருக்கிற குருவும் சரி, சிம்மத்துக்கு வர்ற குருனாலையும் சரி, உங்களுக்கு வருமானங்கள் பாதிக்காது. நல்ல அருமையாக இருக்கும். மிதுனத்தில் வரும்போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்குற குரு, தன் வீட்டை தானே பார்க்கறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை. உச்சம் பெற்ற குருவாக இருந்து குடும்பமாக்கு தனஸ்தானத்தை மகர ராசியை பார்க்க போறார். ஆக குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன கிடைக்கும்? நல்ல குடும்பம் அமையும். நல்ல மனைவி வருவா. பான பிடித்தவள் பாக்கியசாலி. ரொம்ப நாள தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ரொம்ப நாள தடைப்பட்ட கர்ப்பம் தரிக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். சத்சந்தானம் வரும். பேர் சொல்ல பிள்ளைகள் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லை வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் பணம் கட்டுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? வாயை கட்டணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது. நான் அவனுக்கு நியாயத்தை சொன்னேன் சார், தர்மத்தை சொன்னேன் சார், அவனுக்கு நீதியை சொன்னேன், அவனுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா? நான் கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. இந்த குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் ராகு வரப்புறார். வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். 8ஆம் வீட்டில் கேது. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களால தான் லாபம், அவங்களால தான் பிரச்சனை. அன்புக்கு ரொம்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி போய் செய்வீங்க. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னா எடுத்துக்கட்டிக்கிட்டே செய்வீங்க. அது உங்களுடைய வீக்னஸ். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, கோபப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் எதிரியே அன்பாக இருக்கிறது தான். ஆகவே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியும், குழந்தைகளோட உறவும், அதே மாதிரி சொத்துக்கள் சேர்வதும், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்வதும், எதிரிகள் அடங்குவதும்,
வழக்கு வியாஜயங்கள் எல்லாம் மறைந்து போவதும், இப்படி சுப பலனை நான் அடுக்கிக்கிட்டே போவேன். வெற்றிவேல் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவா வர்றார். ராஜாவா வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலையும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வர. குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலை வாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோவில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனம் சுகினோ.